ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog பார்க்கலாம். அதாவது ஒரு குழம்பு, சாதம், பொரியல், அதோட அப்பளம் இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பர்பான லஞ்ச் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே குவிக்காக எப்படி சமைச்சிடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ குழம்பு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக் பருப்பு மாங்காய் குழம்பு. அதாவது மாங்காய் பருப்பு அப்புறம் பாலக் எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு. இதுக்கு என்ன பண்ணணுன்னா குக்கரில் கொஞ்சம் பருப்பை வந்து முதல்ல வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நார்மலாக பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி விடுவோமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ மீன் வயல் நான் வந்து இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மாற்றி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் கேமரா வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அப்போ வந்து குக்கர் வந்து அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பொரியல் செய்ய போகிறேன். ஸோ பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் அண்டு வெங்காயம் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ முன்னாடி கடுகு தாளிச்சிருக்கேன். கடுகு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்களா ஒரு பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா இது குழம்பு இருக்குது, இன்னொரு பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் இருக்குது. மீன் வயல் பொரியலுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கலாம். ஒன்றுமே இல்லை, வெறும் தேங்காய் அண்டு பச்சை மிளகா மட்டும்தான் அரைச்சிருக்கேன், வேறு எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இது 2 ரெடியாக ஒரு டைமுக்குள்ளார இதுக்கு அப்பளம் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஸோ அப்பளம் வந்து நம்ம பொரித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இவ்வளவும் ½ அன் ஹவர்க்குள்ளே சமைச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குமே ரொம்ப நேரம் ஆகாது. சில சமயங்களில் நாளே கட் பண்ணி வச்சிடலாம். இல்லை ஹாலிடே ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணிவிட்டு அப்புறமா சமையல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுடைய பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து நல்லா கடைய போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து அந்த பக்கம் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மத்து போட்டு நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம். ஸோ 100% வந்து கீரையெல்லாம் கடைய முடியாது, ஒரு 70% வரைக்கும் இந்த கீரை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால பருப்பு வந்து மேஷ் பண்ண முடியும், அதனால தான். ஸோ சேர்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ உப்பும் சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாங்காய் பாலக் பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் வயல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் அண்டு பச்சை மிளகா அந்த மசாலா கூட கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு பரட்டி எடுத்தாச்சு. பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பை.